ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிகேயில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம், மேக்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். சரி, இப்போ ஜிகேக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் போடலான்னு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மரபணு குறியீட்டின் பண்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. சொற்றொடர் அல்லது சொற்றொடர்களை கண்டறிக அப்படின்னு சொல்கிறோம். மரபணு குறியீட்டோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து எது சரின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். மரபணு குறியீட்டோட பண்புகள் என்னென்னா 3 தொகுதிகளாக காணப்படும். ஆமாம், இது கரெக்டு தான். 3 தொகுதிகளாக காணப்படும். இது வந்து பலவற்றை குறியிடாது. காற்புள்ளிகள் இல்லாமல் தொடர்ச்சியானவை, பொதுவானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் தெளிவானவை. இதில் எது கரெக்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டு தான். 3 தொகுதிகளாக காணப்படும். இது வந்து பலவற்றை குறிக்காது, காற்புள்ளிகள் இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்கும், பொதுவானதாக இருக்கும், தெளிவானவையாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தொடர்ச்சி, தெளிவானவை, பொதுவானவை இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ எல்லாமே வருதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மரபணு குறியீட்டின் பண்புகள் எல்லாமே வரும். இந்த எல்லாமே இதோட பண்புகள். அப்படி 112வது கொஷின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எது லூயி அமிலம் கிடையாது. லூயி அமிலம் எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. கொஷினை நல்லா பார்க்கணும். லூயி அமிலம் இதில் எது இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் PH3 தான். இதுதான் லூயி அமிலம் கிடையாது. ஆனால் எதெல்லாம் லூயி அமிலம்னா BF3 இது லூயி. நெக்ஸ்ட்டு வந்து AICI இதுவும் வந்து லூயின்னு சொல்கிறோம். FeCl3 இதையும் வந்து நம்ம லூயி அமிலமோட கான்செப்ட். இது எல்லாமே இது 3 சேர்ந்ததெல்லாம் லூயி அமிலம். அப்போ வந்து PH3 மட்டும் கிடையாது. அந்த ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ லூயி அமிலமோட கலவைகள் எதுன்னு கேட்டாங்கன்னா BF3, AICl3 அண்டு FeCl3 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 113 கணத்தாக்கத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கணத்தாக்கத்தின் அலகு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா the unit of impulses அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா NS. கணத்தாக்கத்தின் அலகு NS. யூனிட் ஆஃப் இம்பல்ஸோட ஆன்சரும் வந்து NS தான். ஓகேங்களா. ஓகே, 114வது கொஷின் வந்து நதிகளை உருவாக்கும் இடத்தோட வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நதிகளை அதோட உருவாக்குற இடத்த வச்சு நம்ம சொல்லணும் அப்படின்னா ரவி எங்கே உருவாகுது அப்படின்னா ஹிமாச்சல பிரதேஷ். ஓகேங்களா, ரவி ஹிமாச்சல பிரதேஷ். கங்கா எங்கே உருவாகுது அப்படின்னா உத்தரகாண்ட். சம்பல் அப்படின்னு சொன்னோம்னா சம்பல் வந்து மத்திய பிரதேசம். மகாநதி அப்படின்னு சொன்னோம்னா சத்தீஸ்கர். ஓகேங்களா, இதுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஈஸியான கான்செப்டை எப்படியாவது சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்குறோம். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரவி யார் அப்படின்னா ஹிம் சொல்லுவோம். ரவினா பாய், அவர் ஒரு ஹிம்முன்னு தானே சொல்லுவோம். அதனால சொல்லும்போது ஹிமாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லிக்கலாம். கங்கை நதியை வந்து உத்தரவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கங்காவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். சம்பல் அப்படின்னா ரொம்ப சம்பளாக இருக்குது இன்றைக்கி. சந்தையில் காய்கறிகள்லாம் ரொம்ப சம்பளாக இருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப மீடியமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மகாநதினா சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கோங்க. நதி வந்து சத்தீஸ்கர் அப்படிங்கிற அந்த இடத்த மட்டும் கொஞ்சமாக யோசிச்சு அப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சும்மா ஒரு கான்செப்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976. ஓகேவா, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 எந்த மாநிலத்திலும் சட்ட ஒழுங்கை பராமரிக்க தனது படைகளை நிலைநிறுத்த ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் அளித்தது. 42வது சட்ட திருத்த அந்த திருத்தச் சட்டம் வந்து 1976 எந்த மாநிலத்திலும் சட்ட ஒழுங்கை பராமரிக்க அதோட படைகளை நிலைநிறுத்த ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் அளித்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா விதி 256A. அதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 16வது கொஷின்ஸ் பார்க்கலாம். எந்த நாடு 2024 வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நோட்டாவில் சேர்ந்தது. எந்த நாடு வந்து 2024 நோட்டோவோட சேர்ந்தது, அதாவது வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நோட்டோவோட சேர்ந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா எந்த நாடுனா ஸ்வீடன். அதுதான் 2024 ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்புக்கு ஸ்வீடன். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 to 20 அந்த ஆண்டில் தமிழ்நாட்டின் கடன் வைப்பு விகிதம், தமிழ்நாட்டோட கடன் எப்படி இருந்துச்சு, எந்த இயர் 2019 2020. ஆன்சர் என்னென்னா 109.2%. 2019 to 20 109.2% தமிழ்நாட்டோட கடன் வைப்பு தொகையாக இருந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா 118 வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வேலூர் கழகம் எப்போ நடைபெற்றதுன்னா கிபி 1806 அப்போ தான் நடந்துச்சு. 1806 டேட் எப்போன்னு கேட்டாங்கன்னா ஜூலை 10 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, வேலூர் கழகம் கிபி 1806 ஜூலை 10 ஆரம்பிச்சிருக்காங்க. இதான் வேலூர் கழகம் அப்படின்னு. ஓகே.
இது பார்த்திங்க அப்படின்னா 119 பகைவரின் செருக்கை அழிக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். எதை சொல்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. பகைவரின் செருக்கை அழிக்கக்கூடிய ஆயுதம் என்னென்னா சேகரித்த பொருளாக பிணியா செருவகையாக நல்குறவான்னு கேட்டால் நல்குறவுனா இது வந்து தமிழ் கொஷினில் கூட கேட்குறாங்க. நல்குறவுனா என்ன, அதோட பொருள் தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்குறவோட பொருள் வந்து வறுமைன்னு சொல்லுவோம். வறுமைனா அதாவது பாவர்ட்டி. ஓகேங்களா. ஸோ பகைவரோட செருக்கையை அழிக்கக்கூடிய ஆயுதம்னா வறுமை தான் அவரோட செருக்கை அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 13வது பிபனோசி வரிசை 13வது பிபனோசி வரிசை எண்ணை காண்க அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து 233. 13வது பிபனோசி வரிசை அப்படின்னா 3 இங்கேயும் இருக்குது, கடைசியாக இங்கேயும் இருக்குது, 2 3 இருக்குது. இதில் ஒரு 3 இங்கே 2 3 அப்படின்னு ஞாபகம் வச்சு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிபனோசி வரிசை கேட்டிருக்கும் போது இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க வரிசைகளாமல் ஒரு தாட்டி போய் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க 121ல் பின்வருவனவற்றில் எந்த ஒன்றின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி சமூக கல்லூரிகளானது திறக்கப்பட்டுச்சு. எதனால் மகாத்மா காந்தி சமூக கல்லூரி திறக்கப்பட்டுச்சுன்னா குறைந்த அளவில் கல்வி விகிதம் கொண்ட மாவட்டங்களில் மட்டும்தான் அது திறக்கப்பட்டுச்சு. ஏன்னா வந்து கம்மியான படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மகாத்மா காந்தி சமூக கல்லூரிகள் வந்து திறக்கப்பட்டுச்சு.